காலை வேளையிலே அன்புடன் அந்த நிகழ்ச்சிக்கானவராய் இயேசு நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறேன். நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர் நமக்குள்ளே விசுவாசத்தை பிறப்பிக்கிறாரா இருக்கிறார். ஆவியானவர் பாருங்க, அவர் வரங்கள்லையும் சரி, அவர் கனிகள்லையும் சரி விசுவாசத்தை நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். வரங்களையும் பாருங்க, விசுவாசம் வருது, கனிகள்ல விசுவாசம் வருது. ஏனென்றால் விசுவாசத்துலதான் நமக்கு பிழைப்பு. இப்ப விசுவாசம்னா என்ன? நம்பப்படுகிற உறுதி, காணப்படாத வேலை குறித்த நிச்சயம். விசுவாசித்தால் தான் தேவனுடைய மகிமையை காண முடியும். ஆகவே இந்த விசுவாசம் தேவாவியானவராலே நமக்குள்ளே ஊற்றப்பட்டிருக்கிறது. தேவனே நமக்குள்ளே விசுவாசத்தை தோக்குகிறார், முடிக்குகிறார். அதனால நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. அப்ப நம்ம செய்ய வேண்டியது ஒண்ணு, தேவனுடைய வார்த்தையில எனக்கு அது தெரியும், இது தெரியும், எல்லாம் தெரியும் அப்படின்னு சொன்னா பத்தாது. இல்ல மனதிலேயே நினைச்சிட்டு இருக்கீங்க, நம்புறேங்க அப்படின்னு சொன்னா பத்தாது. விசுவாசிக்கவும் பேச வேண்டும். பவுல் சொல்றாரு, விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன். அப்ப ரோமர்ல ஒரு வசனம் வருது பாருங்க, நம்ம ரட்சிப்பு கூட இப்படிதான் கிரியை செய்கிறது. அதனால விசுவாசிக்கிறதை நம்ம பேசுவது, அறிக்கை செய்வது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுவும் உள்ளார்ந்த அந்த முழு இருதயத்திலிருந்து அதை அறிக்கை செய்யும் போது அந்த ஆவிக்குரிய மண்டலத்திலே மிக பெரிய அளவுக்கு ஜீவனை பிறப்பித்து அந்த வார்த்தையின்படியே காரியங்கள் உண்டாகி அதை காணப்படுகிற உலகத்திலே காண்பீர்கள். வசனத்தை பார்க்கலாம். ரோமர் 10:9-10. கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரில் இருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். இருதயத்திலே விசுவாசம் இருந்தா அங்கு வாயினாலே அறிக்கை வர வேண்டும். அப்பொழுதுதான் ரட்சிப்பே வருது. ஏன் போட்டிருக்காங்க? நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். நமக்குள்ள இருதயத்துல தெரியுது, ஆண்டவர் நம்புறேன், தேவனுக்கு தெரியும், நான் உண்மையாதான் இருக்கிறேன். ஆனா அந்த இடத்துல அந்த மீட்பு, அந்த ரட்சிப்பு, அந்த இடத்துல டெலிவரன்ஸ், அந்த இடத்துல ஒரு வெற்றி வர்றதுக்கு வாயினால என்ன பண்ணப்பட வேண்டும்? அறிக்கை பண்ணப்பட வேண்டும். ஆகவே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் இப்பொழுதே உங்க வாயில தேவனுடைய வார்த்தையை வைத்து அறிக்கை செய்ய பழகுங்கள். அதனாலதான் நம்மளுடைய சர்வீசஸ்ல கூட ஜீவனை பேசுன்னு சொல்லி அந்த வார்த்தைகளை அறிக்கை வைக்க உங்களுக்கு நாங்கள் பழக்க வைக்கிறோம். டெய்லி எந்திரிச்சு தேவனுக்குள்ள நம்ம எப்படியெல்லாம் இருக்கிறோங்கிறத வாயை திறந்து சொல்லுங்க. கிறிஸ்துவுக்குள்ள உங்களை பார்த்தது மட்டுமல்லாமல் அதை வாயை திறந்து கன்ஃபஸ் பண்ணுங்க. ஆவிக்குரிய மண்டலத்திலே அது அப்படியே விதையாக விழுந்து தூரத்தனையான விளைச்சலை உங்களுக்கு கொடுக்கும். இன்றைக்கு ஆரம்பியுங்கள், ஜீவனை பேசுங்கள், விசுவாசத்தை வாயிலே அறிக்கை செய்யுங்கள், பெரிய வெற்றிகளை காணுங்கள். ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் அப்பா, விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன் என்று பவுல் சொன்னது போல ஒவ்வொருவரும் உம்மை விசுவாசித்து வாயை திறந்த ஆண்டவரே உண்மையில் இருக்கிற நம்பிக்கை அறிக்கை செய்து பலவான்களாய் மாறுவார்களாக. விசுவாசம்ங்கிற கேடகத்தை பிடித்துக் கொள்வார்களாக. எதிரியினுடைய எல்லா அக்கிரிமயமான அம்புகளை தடுத்து நிறுத்துவது மட்டுமல்லாமல் எதிரியையும் திரும்ப அடித்து வெற்றி எடுப்பார்களாக. இயேசு நாமத்திலே ஆமென். ஆசீர்வதிக்கப்பட்ட